பயணிகளோடு பெரிய பள்ளத்தில் பாய்ந்த பேருந்து. உயிர் பலி எண்ணிக்கை 21ஆக உயர்வு. எடுக்க எடுக்க வந்த சடலங்கள், கதறி துடித்த உறவுகள். இலங்கையில் கதிர்காமத்தில் இருந்து குருநாகல் நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை ரம்போட கெரண்டியல்ல பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து 100 அடி பள்ளத்தில் விழுந்து கோர விபத்துக்குள்ளானது. விபத்தில் 21 பேர் உயிரிழந்துள்ளதாக கொத்மலை காவல் நிலைய அதிகாரி தகவலை பகிர்ந்திருக்கிறார். உயிரிழந்த 21 பேரின் உடல்களும் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாம். விபத்தில் உயிரிழந்த சிலரின் உடல்கள் பேருந்தின் அடிபாகத்தில் சிக்கி இருக்கிறதாம். அந்த உடல்களை மீட்க காவல்துறையினரும் அப்பகுதி வாசிகளும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்களாம். அந்த பேருந்தில் 75 பயணிகள் இருந்த நிலையில் அதிகாலை 4:30 மணியளவில் இந்த கோர விபத்து நேர்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பலரும் படுகாயமடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதாம். விபத்து குறித்த விசாரணையில் பேருந்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே விபத்துக்கு காரணம் என சந்தேகிக்கின்றனர்.